அது செப்டம்பர் 12, 2008. உலகத்தில் மிகப்பெரிய நாடான அமெரிக்காவில் லாஸ் வீகஸ்ல இருந்து முர்பார்க் அப்படின்ற ஒரு இடத்திற்கு கிளம்ப ஒரு மெட்ரோ ட்ரெயின் ரெடியாக இருக்குது. அந்த மெட்ரோ ட்ரெயினில் 225 பேருக்கு மேலே பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. ட்ரெயின் போயிட்டே இருக்குது. சடனாக ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் வருது. ரெண்டும் நேருக்கு நேர் மோதுது. கிட்டத்தட்ட 135 பேர் அதில் இன்ஜூர் ஆகுறாங்க. 25 பேருக்கு மேலே அதில் இறந்துடுறாங்க. அந்த இறந்ததில் ஒருத்தர் தான் சார்லஸ் ஈபெக். சார்லஸ் ஈபெக் பற்றி நம்ம ஏன் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, இறந்த பிறகு அவருடைய ஃபோன்லேருந்து அவருடைய காதலியான ஆண்ட்ரியாவுக்கு 35 ஃபோன் போயிருக்கு. ஒருத்தர் இறந்த பிறகு எப்படி ஃபோன் பண்ண முடியும்? ஒருவேளை சார்லஸ் ஈபெக் இந்த 35 கால் பண்ணலை அப்படின்னா, இப்போ கால் பண்ணது அவருடைய ஆன்மாவாக இருக்குமோ? ஆகஸ்ட் 16, 1950 சார்லஸ் ஈபெக் என்ற நபர் கலிஃபோர்னியாவில் பிறக்கிறார். ஆரம்ப காலகட்டத்தில் இவர் சால்ட் லேக் சிட்டி என்ற ஏர்போர்ட்டில் ஒரு ஏர்லைன்ஸில் இவர் ஒர்க் பண்ணிட்டு வராரு. நாட்கள் போக போக இவருக்கு அங்கே வேலை பார்க்க பிடிக்கல. பிறகு இவருக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. ஒரு சில நாட்கள் போன பிறகு இவருடைய கல்யாண வாழ்க்கையை இவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃபையும் இவர் டிவோர்ஸ் பண்ணிடுறாரு. பிறகு பல இடங்களில் இவர் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. திடீர்னு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து ஒரு ஏர்போர்ட்ல இருந்து இவருக்கு கால் வருது. சார்லஸ் ஈபெக், நீங்கள் இன்டர்வியூக்கு நீங்கள் நேரில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், இவருடைய கல்யாண வாழ்க்கையை பிடிக்காமல் இவர் டிவோர்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்றது. அதன் பிறகு இவருக்கு ஒரு பொண்ணு கூட தொடர்பு ஏற்படுது. காலகட்டத்தில் அது காதலாக மாறுது. அவங்க பெயர் தான் ஆண்ட்ரியா. சார்லஸ் ஈபெக் அவருக்கு வேலைக்கு அங்கே கூப்பிட்ருக்காங்க அப்படின்ற செய்தியை யார்கிட்ட சொல்கிறது அப்படின்றத யோசிக்கும் போது இவருக்கு ஃபஸ்ட்டாக இவர் மைண்டில் வர்றது ஆண்ட்ரியா தான். ஏன்னா ஆண்ட்ரியாவுடைய வீட்டில் இருந்து இந்த இடத்துக்கு ரொம்ப கிட்ட இவருக்கு வேலை கிடைச்சிருக்க இடம் அப்படின்றாங்க. உடனே இவர் ஆண்ட்ரியா கால் பண்ணுறாரு. ஆண்ட்ரியாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ கிளம்பி வந்துரு சார்லஸ், நம்ம 2 பேரும் இங்கே இருக்கலாம், நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்றதுல இவங்க பல கனவுகளுடன் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆண்ட்ரியா அவர்களுக்கும் தெரியும் சார்லஸ் ஈபெக்கு இதுக்கு முன்னாடியே திருமணமாகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயமும். சார்லஸும் எதுவும் மறைக்கலை இந்த ஆண்ட்ரியா கிட்ட. செப்டம்பர் 12, 2008 இவர் லாஸ் வேகஸ்ல இருந்து முர்பார்க் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கிளம்ப மெட்ரோ பார்க்கில் போயிட்டு இருக்கிறாரு. எதுக்காக இவர் போகிறாரு அப்படின்னா, இவருடைய வேலை விஷயமா. ஆரம்பத்தில் நம்ம சொல்லியிருந்தோம், இவருக்கு ஒரு ஏர்போர்ட்லேருந்து கால் வந்தது, நீங்கள் நேரில் வாங்க சார்லஸ் அப்படின்றது. அதன் காரணமாக அவங்க காதலையும் நீ கிளம்பி வா சார்லஸ் அப்படின்னு கூப்பிடவும் இவரும் இங்கேருந்து மெட்ரோ ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏறி இவர் போயிட்டுருக்கிறாரு. அந்த சைட் பார்த்தீங்கன்னா அவங்க காதலையும் இன்னொன்று மெட்ரோ ஸ்டேஷனுக்கு சார்லஸை பிக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ரெயின் கிளம்பிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த ட்ரெயினில் 350 பேருக்கு மேலே அதில் ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சார்லஸ் பெக்கும் அதில் ஒரு ஆள். இந்த லாஸ் வேகஸ்லேருந்து இந்த முர்பார்க்குக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் கிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் கிட்ட போயிட்டு இருக்கும் போது எதிர்க்க ஒரு ட்ரெயின் வருது. 2 ட்ரெயினும் கிராஷ் ஆகுது. கிராஷ் ஆனதில் பார்த்தீங்கன்னா 225 பேருக்கு மேலே இன்ஜூரி ஆகுறாங்க. 25 பேர் அதில் இறந்துடுறாங்க. அதில் சார்லஸ் ஈபெக்கும் இறந்துடுறாரு. ஆனால் சார்லஸ் ஈபெக் இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆண்ட்ரியாவுக்கு இன்னும் தெரியலை. சார்லஸ் ஈபெக் அவர்கள் இறக்கும்போது, அதாவது இந்த மெட்ரோ ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்கும்போது அந்த டைம் 4:45 அப்படின்னு சொல்லிட்டு பல தகவல்கள், பல ஆர்டிகல்ஸில் நமக்கு கிடச்சிருக்கு. சரியாக அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி, அதாவது வருங்கால மனைவியான ஆண்ட்ரியாவும் இவருக்காக அங்கே மெட்ரோ ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க.
சடனாக ரயில் வந்து சாட்ஸ்வொர்த் அப்படின்ற ஒரு இடத்துக்கிட்ட மூவ் ஆகிட்டே இருக்கும்போது தான் வந்து இந்த ஒரு கிராஷ் நடந்ததாகவும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வருது. பிறகு அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது தான் வந்து பெரிய ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது இன்னைக்கு வரைக்கும். இந்த மாதிரியான ஒரு ட்ரெயின் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அந்த ட்ரெயினில் தான் சார்லஸ் ஷீபெக் வராரு அப்படின்ற விஷயம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆண்ட்ரியாவுக்கு தெரியலை. ஒரு சில மணி நேரங்கள் போன பிறகு தான் வந்து எல்லா எஃப்எம் ஸ்டேஷன்லேயும் எல்லா டிவி சேனல்ஸ்லேயும் கிளாஷ் ஆகுது. மெட்ரோ ட்ரெயின் வந்து ரெண்டும் நேருக்கு நேர் மோதி வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே பதறி அடிச்சுட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டர்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே ஆஃபீஸர்ஸ் எல்லார்கிட்டேயுமே வந்து கேட்குறாங்க, எந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆச்சு, அந்த ட்ரெயினில் வந்து என்னுடைய வருங்கால கணவரும் வராரு அப்படின்றத இவங்க எல்லா இடத்துலையும் போகிறாங்க, பேசுகிறாங்க, வராங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு சரியான தகவல் ஒன்று கிடைக்கல. சரியாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆனதுலேருந்து மறுநாள் காலையில் 3 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35 ஃபோன் இந்த ஆண்ட்ரியாவுக்கு சார்லஸ் ஷீபெக்குடைய ஃபோன்லேருந்து வருது. ஆண்ட்ரியா அவர்களுக்கு மட்டும் 35 ஃபோன் வரலை. அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், அதில் குறிப்பாக அவருடைய அம்மா, அக்கா, தங்கச்சி, அவருடைய குழந்தை, இவங்களுக்கும் வந்து கால்ஸ் போயிருக்கு. சரியாக அந்த கால் போன டைம் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆனதுலேருந்து அடுத்த நாள் விடியற் காலையில் 3 மணி வரைக்கும் போன கால்ஸ் தான் எல்லாமே. எல்லா கால்லையுமே இவங்க எடுத்து பேசுகிறாங்க. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சார்லஸ் ஷீபெக் எதுவுமே பேசாமல் மௌனமாக இருந்திருக்கிறாரு. சார்லஸ் ஷீபெக் அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறாரு அப்படின்றத அவருடைய குடும்பமும் அங்கே இருக்கக்கூடிய ஆண்ட்ரியாவும் நம்பிட்டு தான் இருந்தாங்க. அப்படி அவங்க நம்பிட்டு இருக்கும் போது தான் ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே ஆஃபீஸர்ஸ் வந்து சொல்கிறாங்க, சார்லஸ் ஷீபெக் அவர்கள் இந்த விபத்தில் வந்து இறந்துட்டாரு அப்படின்றத. இறந்து போனவங்களுடைய உடலை மீட்பதற்கான அந்த பணி அங்கே தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. காலையில் 3 மணிக்கு சார்லஸ் ஷீபெக்குடைய பாடியும் வந்து ரெஸ்கியூ பண்ணுறாங்க. சார்லஸ் ஷீபெக்குடைய உடலை அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு அங்கே இருந்த ஆண்ட்ரியா கிட்ட சொல்கிறாங்க, ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆன உடனே சார்லஸ் ஷீபெக் அங்கே ஸ்பாட்லேயே இறந்துட்டாரு அப்படின்ற விஷயத்த. அங்கே இருந்த ஆண்ட்ரியா உடனே இந்த செய்தியை சார்லஸ் ஷீபெக்குடைய குடும்பத்துக்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்ஃபார்ம் பண்ணும்போது தான் அவங்க ஒரு சில விஷயங்களை ஆண்ட்ரியா கிட்ட சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை கேட்டு ஆண்ட்ரியாவே ஷாக் ஆகுறாங்க. இந்த மாதிரி அவர் இறந்த பிறகு ஃபோன் பண்ணார் அப்படின்ற விஷயத்த அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஆஃபீஸர்ஸ் கிட்ட போயிட்டு ஆண்ட்ரியாவும் அவருடைய குடும்பத்தாரும் வந்து போய் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆஃபீஸர்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் இன்னும் ஒரு சில அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயங்கள் தெரியுது. ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆன உடனே அவருடைய ஃபோன் அங்கே ஸ்பாட்லேயே உடையுது. அப்படி இருக்கும்போது அவருடைய ஃபோன்லேருந்து 35 கால் பண்ணது யார்? சார்லஸ் ஷீபெக்குடைய இந்த ஒரு வழக்கு இன்னைக்கு வரைக்குமே ஒரு தீர்வு காண முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. த கேஸ் இஸ் அன்சால்வ்.